ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்விவ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அதை எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுங்க ஸ்லைட் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகாயை 2 கிள்ளி வச்சுக்கிறேன். நான் இங்கே கறிவேப்பிலை 4 இனுக்கு வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்காயை நான் தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காயும் 1/2 கப்பு தயிரும் வச்சுருக்கேன். வெந்தயம் வேணும். வெந்தயம் ஃப்ரை பண்ணி நம்ம அதில் சேர்க்கணும். சேர்த்தா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதை தவிர மஞ்சத்தூள் வேணும். அதுக்கப்புறம் கடுகு வேணும். இதெல்லாம் எப்படி செய்ய சொல்ல காமிக்கிறேன், எந்த நேரத்தில் இது தேவைப்படுதுன்னு. நிச்சயம் நம்மளுக்கு உப்பு வேணும். உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் வேணும். ஸோ இவ்வளோதாங்க. இதெல்லாம் வச்சு எப்படி செய்யுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வானல் நல்லா காஞ்ச உடனே நம்ம எண்ணெயை ஊற்றி இந்த வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை வறுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வாழைக்காய் போட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெந்தயத்தை போட்டு வதக்கி வச்சுக்கலாம். வாழைக்காயை போட்டுடலாம். ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காயை. இதில் நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம் ஒரு சிட்டிகை. மஞ்சத்தூள் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் ஒரு வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். சோம்புலாம் போட்டு அரைச்சிடலாம். ஸோ நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். துருவன்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும், போட்டுக்கலாம். ஸோ நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இதில் 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு இருக்குது, சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம், பேஸ்ட் மாதிரி. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம், பேஸ்ட் மாதிரி. வாழைக்காய் வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக இப்போ சேர்ப்போம், மீதி அப்புறமேட்டுக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், தயிர்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சாச்சு. இப்போ வாழைக்காய் வெந்துடுச்சுன்னா இதை மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். வாழைக்காய் வெந்துச்சான்னு பார்ப்போம். இப்படி வாழைக்காய் இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது வெந்துச்சா இல்லையான்னு. ஓகே, ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஓகே, ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த அரைச்சி வச்சுக்கிற விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேக வச்சா சரியாக போயிடும். இப்போ இதை கூட சேர்த்துக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கலந்து விட்டுட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு போட்ட உப்பு பத்தாது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். ஓகேங்களா. 1 மினிட் இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுடலாம். ஒரு சிட்டிக்கை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை தாளித்து விட்டுடலாம். திக்னஸ் வந்துச்சுன்னா நம்ம இறக்கி விட்டுடலாம். ஓரளவுக்கு திக்காக ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இறக்கி வச்சுட்டு இதை நம்ம தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்,
நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வெந்தயத்தை வந்து தாளித்து வச்சிருந்தீங்களே, இது நல்ல ஃப்ளேவர் தரும். ஸோ அதனால வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கும், அதனால இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் போட்டிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு வானல் யூஸ் பண்ணியிருக்கலாம், பட்டு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இது பொருள்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஒன்லி தாளிப்புக்கு மட்டும் நான் இந்த கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் யாருன்னா இந்த வீடியோ பார்த்து மோர் குழம்பு செஞ்சீங்கன்னா பெரிய ஒரு வானலாக யூஸ் பண்ணிங்க. பெரிய வானல்னால் லைக் மீடியம் சைஸ் வானல் ஆர் ஸ்மால் சைஸ் வானல். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் கறிவேப்பிலை அதிகமாக சாப்பிடுவேன், அதனால் நான் ஒரு 3லேருந்து 4 இனுக்கு போட்டுடலான்னு இருக்கேன். கறிவேப்பிலை 2 போட்டேன். வரமிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை, கடுகு, வறுத்து வச்ச வெந்தயம், இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மோர் குழம்புல நம்ம இதை வந்து தாளிச்சிடலாம். அவ்வளோதாங்க, தாளிச்சு இப்படி பண்ணி விட்டுருங்க. சுவையான மோர் குழம்பு ரெடி. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு வழியாக நம்ம மோர் குழம்பு தயார் பண்ணிட்டோம் நண்பர்களே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியலை வந்து நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். இது சிம்பிள் தான். ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்க ஸ்லைடாக பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு, மஞ்சத்தூள், சீரகம், மிளகாய்த்தூள், எண்ணெய், இதெல்லாம் தான் தேவைப்படுது. இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பவுல் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நான் லைட்டாக தோலை செதுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லைடாக கட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். மிளகாய் தூள் வந்து தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், ஒரு சிட்டிகை. மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பத்தல்னா நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வானலை வச்சு நம்ம இதை பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்படிக்க வைப்போம், அப்புறம் எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. ஓகே, இந்த கடாய் வந்து அதாவது வானல் காஞ்சிட்ட பாரு கடாய். இதில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி கடுகு போடுவோம். காஞ்சிச்சு. ஸோ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். பெரிய சோம்பு போடணும். நம்ம கையில் சின்ன சோம்பு தான் இருக்குது, அதனால வந்து பாதி போட்டுக்கலாம். இப்போ மீதி வந்து அப்புறம் போட்டுக்கலாம். கடைசியாக இப்போ வந்து நம்ம விரசி வச்சுருக்க இந்த பொட்டேட்டோவை போட்டுடலாம். இதில் உருளைக்கிழங்க இது வேகட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்படி போட சொல்ல பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேகத்துக்கு நேரம் ஆகும். ஸோ வெங்காயம் இப்போ போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெய் கடுகு போட்டு அப்போ போட்டோம்னா வெங்காயம் ஒரு மாதிரி கருகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ ரெண்டுமே ஈவனாக வெந்துடும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதே வேகட்டும். இப்போ வந்து இதில் ஒரு 2 இனுக்கு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை நான் எல்லாத்துலேயுமே அதிகமாக போடுறேன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, கறிவேப்பிலை நல்லது. ஸோ அதனால் நான் விரும்பி சாப்பிடுவேன் கறிவேப்பிலையை.
பச்சையான உருளைக்கிழங்கையும் வெந்த உருளைக்கிழங்கையும் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பச்சையாக போட்டது வந்து பார்த்தீங்கன்னா லைக் வெள்ளையாக தெரியும். இன்கேஸ் வெந்துடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கலர் மாறிடும். அதிலிருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வெந்தால் சரியாக போயிடும். வெந்துடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறிடும், ஒரு மாதிரி வதங்கின மாதிரி தெரியும். வேகாத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாகவே இருக்கும். அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சமாக தான் வந்திருக்கு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் இந்த பொட்டேட்டோக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து உப்பு சேர்க்கல, தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டேன். ஓகே, போதும், அதிகமாகிடும் போது. ஓகேங்க, வெந்து போச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லலாம். ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வை. மோர் குழம்பும் வாழைக்காய் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சாச்சு. அதை இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வாங்க போயிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரைஸ் கூட மோர் குழம்பு ஆட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு பொரியலும் இங்கே வச்சுருக்கோம். சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட சூப்பராக இருக்குது, வேறு லெவலில். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அட்டகாசமாக இருக்கு, வேற லெவலுங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சூப்பராக இருக்குது, ஸ்பைஸியாக வந்து சால்ட்டியாக. இது ரெண்டும் அருமையான காம்போ. நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். மோர் குழம்பு பாருங்கள், வேறு லெவலு. வாழைக்காக்குள்ள இந்த மோர் போய் அந்த வெந்தயம் ஃப்ரை பண்ணி போட்டது எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. இதாக கூட வந்து ஸ்பைஸியாக வந்து ஒரு சால்ட்டியாகவும் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு சாப்பிட சொல்ல அடா 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 சக்கத்தாக இருக்குது. நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ண சொல்ல நம்ம வீடியோவை நிச்சயம் ரெஃபர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.